வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், சோம்பு, சீரகம், வரமிளகா எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது ஒரு 2 கிலோ மட்டனுக்கு தேவையான வரமிளகா எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம சின்ன வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்ந்து ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இப்போது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி நல்லா வேகணும். அது நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துடலாம். மட்டனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இது மாதிரி கட் பண்ணுறப்போ அது ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மஞ்சத்தூள் மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டதும் நம்ம அது கூட சேர்த்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணி குக் ஆகையிலே மட்டனில் உள்ள வாட்டர் கண்டென்ட் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நான் வழக்கம் போல் நான் முதல்ல செஞ்ச அதே பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் எப்போயுமே குக்கரில் விசில் வச்சு எடுத்துகிட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே பண்ணியிருக்கேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து பொலன்னு வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. நல்ல வாசமாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ நமக்கு சால்ட்டு எதுவும் தேவை அப்படின்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். இது செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.